கோவையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக பாதியில் நிற்கும் தண்ணீர் பந்தல் மேம்பால பணிகள் மீண்டும் துவங்க உள்ளது. இந்த பணிக்காக மணிலா நெடுஞ்சாலை துறை டெண்டர்களை வரவேற்பதாக அறிவித்துள்ளது. இந்த பாலம் பல ஆண்டுகளுக்கு முன்பு ரூபாய் 12 கோடியே 45 லட்சம் மதிப்பீட்டில் துவங்கியது. தண்ணீர் பந்தல் ரோட்டில் 305 மீட்டர், விளாங்குறிச்சி ரோட்டில் 217 மீட்டர், ரயில்வே தண்டவாள பகுதியில் 30 மீட்டர் என மொத்தம் 552 மீட்டர் நீளத்திற்கு இருவழிச்சாலையாக மேம்பாலம் கட்ட 2006இல் இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியது தமிழக அரசு. இந்த திட்டத்தில் ரயில் தடத்திற்கு மேல் வரக்கூடிய பாலத்தின் பகுதிகளை தெற்கு ரயில்வே துறையின் கட்டுமான பிரிவு 2018இல் கட்டி முடித்தது. அதன் பின்னர் மொத்தம் 18,682 சதுர அடி நிலத்தை கையகப்படுத்த அரசு முயற்சி எடுத்து வந்தபோது நில உரிமையாளர்கள் பெரும்பான்மையானோர் நிலத்தை கொடுக்க முன்வந்தனர். ஆனால் மிக மிக குறைவானோர் மட்டும் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் நிலம் தர மறுத்து வழக்கு தொடர்ந்தனர். வழக்கு காரணமாக பணிகள் நிறுத்தப்பட்டது. தண்ணீர் பந்தல் சாலையையும் ஹோப் காலேஜ் பகுதியையும் இணைக்கக்கூடிய இந்த பாலம் குறித்த நேரத்தில் கட்டப்பட்டு முடிக்கப்பட்டிருந்தால் வாகன ஓட்டிகளுடன் இந்த பகுதிக்கு இடையே உள்ள கல்வி மற்றும் தொழில் நிறுவனங்கள் பலனடைந்திருக்கும். இந்த வழக்கு 2023இல் முடித்து வைக்கப்பட்டது. ஆனால் அன்று ஒதுக்கப்பட்ட நிதியை கொண்டு இப்போது பாலம் கட்ட முடியாது. கட்டுமான பொருட்கள் விலை பல மடங்கு உயர்ந்திருக்கும். எனவே அரசின் அனுமதி பெற்று நிதி கூடுதலாக ஒதுக்கப்பட்டு இந்த ரயில்வே பாலம் மீண்டும் துவங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த மாதம் தண்ணீர் பந்தல் சாலை பகுதியில் உள்ள பிரதான குடிநீர் குழாய்களை மாற்றி அமைப்பது தொடர்பாக மாநகராட்சி ஆணையாளர் நேரில் ஆய்வு நடத்தினார். தற்போது நின்று போன இந்த பால பணிகளை மீண்டும் ஆரம்பிக்க அரசு முடிவு செய்து இந்த பணிக்கான டெண்டரை வரவேற்பதாக அறிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாலத்திட்டத்திற்கு வரும் டெண்டர்கள் அடுத்த மாதம் பிரிக்கப்பட்டு ஒப்பந்த நிறுவனம் இறுதி செய்யப்படும். சர்வீஸ் சாலை அமைக்க தேவைப்படும் இடத்தில் மட்டுமே சிக்கல் உள்ளதால் இதை தவிர மற்ற பணிகள் எல்லாம் டெண்டர் உறுதியானதும் வேகமெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.